எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என்.ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க நிலவரங்களையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். அண்ணாமலையானை போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி. ஜூலை மாதம் 10/7/2025 உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள் பௌர்ணமி. கிரிவலம் செய்ய உகந்த காலம். புரியுதுங்களா? இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி பௌர்ணமி. இன்றைய யோகம் ஐந்திரியம். இன்றைய கரணம் மதியம் 3 மணி வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் பூராடம். சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் ரோகிணி, ரிஷபராசிக்கு சந்திராஷ்டிரம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நாளில் என்ன செய்யலாம்? இப்போ நம்ம நவகிரக பார்வையில் சுக்கிரன் பார்த்துட்டோம். அடுத்து சனீஸ்வரர். இந்த சனீஸ்வரருக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்லெண்ணெய் தானம், நல்லெண்ணெய் தீபம், எல் தானம், அவர்கள் வயதுக்கு ஏற்ற விளக்கு. இந்த மாதம் ஒரு வாட்டி செய்தால் சிறப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி தசா, சனியின் பார்வை, சனியின் பார்வை உள்ள ராசிகளையும் பார்க்கணும். அப்படி இருக்கிறவங்க இந்த சனீஸ்வரர் வழிபாடு மேற்கொள்ளும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் மேற்கு நோக்கி இருக்கின்ற ஆலயத்தில் இருக்கின்ற நவகிரகத்தை போய் வழிபடும் போது மேற்கு நோக்கியே இருப்பாரு சனீஸ்வர பகவான். ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த ஆலய கர்த்தா அவரும் மேற்கு நோக்கி இருக்கணும், அந்த சனீஸ்வர பகவானும் மேற்கு நோக்கி இருக்கணும். அப்படி இருந்து போய் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். சனியின் பலத்தை பெறலாம். இன்றைய நாளுக்கான இன்னொரு வழிபாடு என்னன்னா பௌர்ணமி. கிரிவலம் செல்வது. கிரிவலம் அங்கு மட்டும் செல்வது அல்ல, நம்மளுடைய மனத்தை கொண்டு நாம் இருக்கும் ஊரில் இருக்கும் சிவாலயத்தை வழிபாடு பண்ணுவதும் ரொம்ப சிறப்பு. எங்கூர்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கூர் சிவன் கோயில்லாம் கிரிவலம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா நடத்துறாங்க. ரொம்ப விமர்சையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மீட் எடுக்கிறோம். இந்த சிவனாலயங்கள் சிலதெல்லாம் ஆலய பூஜை இல்லாமல் இருக்கு. நிறைய செய்தித்தாள்களை படிக்கிறோம், வலைவொலியில் படிக்கிறோம். ஏன் அதெல்லாம் நடந்துச்சுன்னு நானே எனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து நினைக்கிறேன். படையெடுப்பால் விழுந்தவையல்ல நம் கோவில்கள். நல்லா புரிஞ்சுங்க. படையெடுத்துட்டு போனவன் சிலையை உடைச்சான், அதை இது பண்ண வழிபாடு பண்ணாமல் போயிட்டானா? அப்படி கிடையாது. ஆனால் அதற்கப்புறம் அதை வழிபட்டு வந்த அந்த வழிபாட்டுக்குரிய கர்த்தா இருக்கார் இல்லையா, அவரும் இதில் காரணம். அந்த ஆலயம் சேலம் அடைவதற்கு அவரும் ஒரு காரணம். என்னங்க, அவரை மட்டும் ஒரு காரணமா சொல்ல முடியுமா? அந்த ஊர் மக்களுமே காரணம். அன்றாடம் சென்று வந்தால் அது நடக்கும். வாரியார் சாமி தான் சொல்லுவார், நம்ம ஒரு இடத்துக்கு போய் நடந்தா வேலை நடக்கும், நடக்கலன்னா நடக்காது. நம்ம ஆலயத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஊர்க்காரங்களோட கடமை. நீங்க டெய்லி ஆலயத்துக்கு போங்க, வழிபாடு எப்படி நிற்கும்?
அங்கே என்ன ஒரு தவறு நடக்கும்? நீங்கள் போகிறதே இல்லை, சுத்தமாக ஒரு நாளைக்கு அந்த கோவில் காணாமே போயிடுது. அதுக்கு நாமும் ஒரு காரணம். அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நம் காரணத்தை சரி செய்ய முயல்வோம், வெற்றி பெறுவோம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய தீர நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். அற்புத கடாட்சங்கள், வெற்றி, ஊக்கங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அற்புதமான கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகிக்காதீங்க. சந்திரன் 8க்கு போன உடனே நீங்க ஒரு டென்ஷன் ஆகி கத்துறது அல்லது உணவுகள் உண்ணாமல் இருப்பது, நீங்க பெரும் செய்கின்ற துரோகம் உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை தராமல் இருப்பது, அந்த செயலை மட்டும் செய்யாதீங்க, அனுமதிக்காதீங்க. எந்த கோபம் எப்படியா இருந்தாலும் உணவு சாப்பிடுங்க. மகிழ்ச்சியான நாள், அமைதி காக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில இந்த நாளை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு ஈகை மனைப்பான்மையோட இருப்பீங்க. சொல்லுவாங்களே, எட்டி காய்த்தால் என்ன, ஈயாதாருக்கு கிட்ட இருந்தா என்ன. எட்டி பழம் அவ்வளோ காய்க்கும். பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை பார்க்கும்போது, அது காய்ச்சிருக்கும்போது அந்த மரத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். என்ன பிரயோஜனம்? யாருக்கும் பயன் இல்லையே. ஒரு குருவியை தவிர எந்த குருவியும் அந்த பக்கம் போய் சாப்பிடாது. கரிச்சன் குருவி மட்டும் அது சாப்பிடும், அதுக்கு சரியாயிடும். மற்றவங்க யாரும் அதை பயன்படுத்த முடியாது. அவ்வளோ கசப்பா இருக்கும். அதே மாதிரி ஈயாதார், ஒரு செல்வத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாம இருக்கிறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? அது மாதிரி இன்றைக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு ஈகை குணம் வந்துடும். ஈகை குணம் வந்து பாக்கெட்ல இருக்குதான் செலவு பண்ண சொல்ல, ஒரு யாருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செலவு செய்யக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப 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 விசேஷமான நாள் தான். ரொம்ப ரெஸ்ட் எடுத்துப்பீங்க, பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க, நம்பிக்கையோடு இருப்பீங்க. பட்ட துன்பங்கள்லாம் போயிடுச்சு, காயங்கள்லாம் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். மருத்துவ செலவுகள் குறையும், விரயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்துடும். மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு டென்ஷன், மறதி, ஒரு கொலாப்ஸ், என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பீங்க, அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் ஐயன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், அமைதி கிடைக்கும். மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். கைப்பொருளை தவற விட்டு தேடுகின்ற நாள் இன்று. கவனம், எச்சரிக்கை தேவை. கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கண்ணியை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டம், கேளிக்கை கொண்டாட்டம், மகிழ்ச்சி கொண்டாட்டம். பௌர்ணமினாலே நீங்க உற்சாகம் ஆயிடுவீங்க. அதுவும் இந்த நாள்ல வர பௌர்ணமியில ஒரு சிறப்பு உங்களுக்காகவே. ஏன்னா அவ்வளோ ஒரு அன்பான அமைப்பு, அன்பான ஒரு செயல்பாடு, அன்பான ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. அதனால இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை திடமான முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, ஒரு நம்பிக்கை மேலோங்கும். செய்த செயல்கள் யாவும் வெற்றிகரமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க நம்புவீங்க. அந்த நம்பிக்கையின் பேர்ல அத்தனையும் வெற்றி பெற்று நீங்க ஒரு உச்ச கொம்புக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உண்டு. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு நல்ல நாள் தான். வார்த்தைகளை கவனமா இருங்க, யாரையும் திட்டாதீங்க, நிந்தனை பண்ணாதீங்க. படிக்கின்ற மாணவர்கள் சற்று எச்சரிக்கையும் கவனமும் படிங்க. சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் ஏற்கனவே செய்த விஷயங்களுக்கான பரிசு, பாராட்டு, புகழ் மழையில் நனைவீர்கள். பிள்ளைகளால் நன்மை, குடும்பத்தினரால் ஒரு உற்சாக மனநிலை காணப்படுவீங்க. குடும்பத்தில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் இருக்கும். வேலையில் கவனம் தேவை என்று உங்களுக்கு. மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு ஜன நெருக்கடி மிக்க ஒரு அமைப்பு. அதாவது உங்களை சுற்றி ஒரு உற்றார் உடவர்கள் அல்லது நீங்கள் செல்கின்ற அமைப்பு,
ஒரு சன்னியாசியா இருந்தா கூட இப்போ வந்து உங்களை சுற்றி ஒரு 4 பேர் இருந்து நல்ல விஷயங்களை கேட்டுக்கிற அளவு அமைப்பு இருக்கு. உங்களுடைய இழந்த சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இன்று மகிழ்ச்சியான நாள். வரவுகள் மேலோங்கும், மகிழ்ச்சிகள் கிடைக்கும், அன்பு மேலோங்கும். அதாவது கும்பத்தை பொறுத்தவரையில் நீங்க இது நாள் வரல எவ்வளவு துன்பப்பட்டீங்கன்னு தெரியாது. இனி வரும் காலங்கள் நன்மைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த நாளெல்லாம் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கணும். அதான் முக்கியமான. கிடைக்கிற வாய்ப்பை தவற விடுவது எப்படிங்கிறதுனா கையில் கிடைத்த பணத்தை தொலைக்கிற மாதிரி. நேரமும் அப்படிதான் முடிஞ்சு பண்ணிக்கங்க. ஒரு நாளுக்கு இறைவன் நமக்கு கொடுக்குற நேரம் 24 மணி நேரம். அதுல 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம், இல்லை ஓய்வு எடுத்துக்கிறோம். மிச்ச நேரத்தை பயன்படுத்துங்க. வரவுகள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு கும்பத்திற்கு இன்று. மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில ஆசையே அலை போலதான். நீங்க ரொம்ப பேராசை, ஆசைப்படணும். எல்லா ஆசையும் நிறைவேறும் பேசப்படலாமா? உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய நாள். பேராசைப்படுங்கள். நான் நன்றாக இருக்கிறேன், என்னை சுற்றி அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சி கடலில் திளைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு அது நடந்துகிட்டே இருக்கும். இந்த நாள் ஒரு உற்சாகமான நாள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.